தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லி தலைமை செயலகத்திலிருந்து ஆவணங்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பொது நிர்வாகத்துறை அனுமதியின்றி ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை எடுத்துச் செல்லக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி தலைமை செயலகத்திலிருந்து ஆவணங்களை எடுத்துச் செல்ல, பொது நிர்வாகத்துறை ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லி தலைமை செயலகத்திலிருந்து ஆவணங்களை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்க டெல்லியிலிருந்து செய்தியாளர் ஆண்டன் நேரலையில் இணைகிறார். ஆண்டன், முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் சிகாமணி. அதாவது தலைநகர் டெல்லியில் ஒரு கட்சியானது 10 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்திருக்கின்றது. ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான அரசானது டெல்லியில் இருந்திருக்கின்றது. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நிர்வாக ரீதியான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும், கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும். எனவே அது சார்ந்த பல கோப்புகள் அங்கு டெல்லி தலைமை செயலகத்தில் தற்பொழுது இருக்கும். அது கோப்புகள் வடிவிலும் இருக்கும், அல்லது கணினியிலும் அது இடம்பெற்றிருக்கும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பல தருணங்களில் இதுபோன்று சில கோப்புகள் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் திடீரென தீப்பிடித்து விட்டது. அங்கு இருந்த ஆவணங்கள் அனைத்தும் அந்த தீயில் கருகிவிட்டன என்று சில நேரங்களில் நாம் செய்திகளை பார்ப்பதுண்டு. அதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் தலைமைச் செயலகம் என்பது ஒரு அரசின் மிக மிக நிர்வாக ரீதியான முடிவுகளுக்கான ஒரு தலைமையகமாகும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப்புகள் அனைத்தும் நிச்சயம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். அதன் காரணமாகத்தான் தற்பொழுது டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது டெல்லி தலைமைச் செயலகத்திலிருந்து ஆவணங்கள் உள்ளிட்ட கோப்புகளை வெளியே எடுத்துச் செல்லக்கூடாது என்று டெல்லி அரசின் பொது நிர்வாகத்துறையானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. பொது நிர்வாகத்துறையுடைய அனுமதி இன்றி டெல்லி தலைமைச் செயலக வளாகத்திற்கு வெளியே எந்த கோப்புகளையும், ஆவணங்கள், அதுபோல கணினி உபகரணங்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. டெல்லி தலைமை செயலக அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய துறைகள், அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகங்களின் கீழ் உள்ள சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு அவர்களுடைய பிரிவு கிளைகளின் கீழ் உள்ள அந்த கோப்புகள், ஆவணங்கள், மின்னணு கோப்புகள் போன்றவற்றை உடனடியாக பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதை உறுதி செய்ய தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று டெல்லி அரசின் பொது நிர்வாகத்துறையானது அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த உத்தரவானது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள் மற்றும் அமைச்சர்கள் குழுவின் முகாம் அலுவலகங்களுக்கும் பொருந்தும். அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும். இந்த அலுவலகங்கள் அனைத்திலும் இருக்கக்கூடிய கோப்புகள், ஆவணங்கள் உள்ளிட்ட கணினி உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தற்பொழுது டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி அரசின் அந்த பொது நிர்வாகத்துறையானது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த சூழலில் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆண்டன்.